நண்பர்களே, உங்களுக்கு நாங்கள் எங்கள் அல்நசீர் ஃபார்ம்ஸில் எப்படி ஆட்டு பொடுக்கை நம்ம பேக்கெட் பண்ணி தயார் பண்ணி விற்கிறோன்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். இது பாருங்கள், ஆட்டு பொடுக்கு வெயிலில் நல்லா காய வைக்கிறோம். முதல்ல இதெல்லாம் அப்பப்போ 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போட்டிருக்குறோம். இதெல்லாம் காய நல்லா ட்ரை ஆகிடும், நல்லா காஞ்சிடும். நல்லா காஞ்சிச்சுன்னா நம்ம அதை ஈஸியாக தூள் பண்ணலாம் சரியான முறையில். இப்போ நீங்கள் அடுத்தது பாருங்கள், எப்படி இவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள். ஆட்டு பொடுக்கை நல்ல வெயிலில் காய வச்ச பிறகு அதை நல்லா பரவ விட்டுட்டு அதை நம்ம திம்சை வச்சு குத்துறாரு. அப்போ அந்த திம்சை வச்சு குத்துறதுனால அது ரொம்ப நைஸாக சாஃப்டாக ஆகிடும், பவுடர் ஆகிடும். அப்போ நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேலே பாருங்கள், எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் பாருங்கள், இவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள். இதில் அந்த குத்துன்னு முச்ச பிறகு அதை தூள் ஆன பிறகு அதை ஜல்லடை போட்டு நல்ல ஜல்லடை பண்ணுறாரு. அப்போது மெலிசான இதெல்லாம் வேந்துடும். தேவையில்லாத தீனி, தேவையில்லாத அதில் வைக்கோல், இல்லை ஏதாவது புல், இல்லை வேறு ஏதாவது பொருள் இருந்தாலும் அதெல்லாம் சுத்தமாயிடும். சுத்தமாயிடுச்சுன்னா அந்த நல்ல சுத்தமான மெலிச ஆட்டு பொடுக்கு தூள் மட்டும் விழும் கீழே. அது மெலிசாக பரவும் தூசு. அதனால தான் ஒரு மாஸ்க் போட்டு பண்ணுறாரு. என்ன இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. செடிக்கு தேவையான சத்துக்கள்லாம் நிறைய இருக்குது இதில். இது பண்ண என்ன ஆகும், நல்ல மெலிசெல்லாம் கீழே வந்துடும். ஜல்லடையிலேருந்து அந்த பெருசாக இதெல்லாம் எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு பக்கத்தில் போட்டுக்கிட்டு அது இன்னொரு வாட்டி திம்ஸ் அடிச்சுட்டு அதை தூள் பண்ணி திருப்பி அதை நம்ம அந்த ஜல்லடையில் போட்டு பண்ணோம்னா அந்த தூளெல்லாம் திருப்பி விழுந்துடும். தேவையில்லாத அசடு அழுக்கெல்லாம் தூக்கி போட்டுருவோம். இது கொஞ்சம் உழைப்பு ஜாஸ்தி. கையால் பண்ணால் தான் இது நல்லாயிருக்கும். இல்லைன்னா மிஷினில் போட்டாலும் எல்லாமே போட்டு அரைச்சிரும் மிஷினு. அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம் நாங்கள். இதில் நம்ம ஜல்லடை போட்டு பண்ணுறதுனால உங்களுக்கு மெலிசான பவுடர் மட்டும் கிடைக்கும். இது செடிக்கு போட்டோம்னா தண்ணியில் நல்லா நனைஞ்சி ஊறி மண்ணோட மண்ணாக சேர்ந்துச்சுன்னா தேவையான சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம், ஃபாஸ்பரஸ்ஸு இதெல்லாம் கிடச்சிடும் செடிங்களுக்கு. இப்போ அவர் என்ன பண்ணார் பாருங்கள், இதெல்லாம் அன்னக்கூடையில் சேர்த்து வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு பேக் பண்ணுறார். இப்போ 2 கிலோ பேக். இது 2 கிலோ பேக்கில் முதல்ல பேக்கிங் பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ இதெல்லாம் ஒரு பேக்கில், பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு ரெடி பண்ணி அதுக்கு உங்கள் முன்னாடி எடை போடுவாங்க பாருங்கள். எடை போட்டால் தான் அது இது 2 கிலோ பேக்கு 2 கிலோ கரெக்டாக இருக்கும். இது அளவும் நல்ல கரெக்டாக வரும், நிறைய வரும். இது உங்களுக்கு செடிங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இது பேக் பண்ண சீல் பண்ண பேக் கரெக்டாக 2 கிலோ இருக்குது பாருங்கள். இன்னொரு பேக் வைப்பாங்க. இப்போது பாருங்கள், அது கொஞ்சம் 50 கிராம் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த 50 கிராம் லைட்டாக எடுத்துடுறாரு அவர். எடுத்த பிறகு அது கரெக்டாக 2 கிலோ வந்த உடனே அதை சீலிங் பண்ணுவாங்க. அந்த அம்மா பாருங்கள், இப்போது அதெல்லாம் நல்லா தட்டி ரெடி பண்ணி சீலிங் மிஷினில் வச்சு சீலிங் பண்ணுவாங்க. சீலிங் பண்ண உடனே அந்த பேக் 2 கிலோ பேக்கு நாங்கள் யூஸ்வலாக 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுறோம். உங்களுக்கு இதெல்லாம் தேவைன்னா உங்களுக்கு செடிங்களுக்கு, வீட்டில் இருக்கிற தோட்டத்துக்கு, அதே மாதிரி மாடி தோட்டத்துக்கு வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்குறோம், டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். நன்றி.